பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜய் மாறுபட்ட தோற்றத்தில் நடித்துள்ள வணங்கான் திரைப்படம் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. காண தவறாதீர்கள். இன்னும் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் Dance. அவரை டான்ஸ் வேறு பிரமாதமாக பண்ணுறாரு. நம்ம தமிழ் ஆடியன்ஸே பார்க்கும்போது சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ். பிரபுதேவரோட கோரியோகிராஃபி. பிரபுதேவா எனக்கு இப்போ தான் தெரியும் படம் முடியும் போது ஒரு சம்பளமே வாங்கலன்ட்டு. ரொம்ப திறமையான பையன். பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ரம் டேலண்ட்டுக்காக தான் அவர் பாய்ஸ் படத்துலேயே இது படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு, அவர் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். லைக் சில சீன்ஸ் எல்லாம் வந்து அவரும் அவங்க ஒய்ஃபும் ராம்சரனுடைய மதரும் வந்து ரொம்ப கண் கலங்கி அழுதாங்க அப்படின்ற மாதிரிலாம். இந்த கொடுத்த காட்சிகளை வந்து அது எவ்வளவு மேலே கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கொண்டு போயிட்டு இதை விட சிறப்பாக அந்த கதாபாத்திரத்தை வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திடுறாரு. சிரஞ்சீவி சார் ரொம்ப பிடிக்கும். ஒரு படம் பண்ணணுன்ற ஒரு பிளான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அது செட் ஆகும் போயிடுச்சு. அது என்னுடைய படங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் நம்மளை பார்க்கும்போது நீங்கள் அது பண்ணிங்க சார், இது பண்ணிங்க சார், சிஜியை நீங்கள் தான் வந்து அப்படி சொல்லுவார். அது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதே அந்த வந்துடுங்க, இந்த இடத்துல ஒரு பாட்டு வரணும் அப்படின்னு, இந்த இடம் கேட்குங்க ஒரு பாட்டு வைட்டு. அது அன்னிச்சையாக வந்துடுச்சு. அது ப்ராக்டிஸில் வந்து RRR வந்து வைடராக அவரை கொண்டு போய் பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு. ஸோ இதில் குளோபல் ஸ்டார் அப்படின்ற, ஏன்னா மெகா பவர் ஸ்டார்ன்ற டேகோட அவர் இவ்வளோ வருஷமாக படங்கள் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதில் குளோபல் ஸ்டார்னு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ இது சம்மந்தமான உங்களுக்கும் அவருக்குமான டிஸ்கஷன் எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணது, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசலாம் சார். அதுதான் இப்போ ஏன்னா இப்போ RRRக்கு அப்புறம் அப்படி விரும்புகிறாங்க யார் ஃபேன்ஸ் வந்து அவர் அப்படி கூப்பிடும். ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அந்த மாதிரி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு அந்த அவ்வளோ பெரிய ரீச் ஆச்சு அந்த படம்னும் போது. ஸோ அதனால தான் அந்த குளோபல் ஸ்டார்ன்ற ஒரு இது போட்டிருக்காங்க. என்னென்னா இந்த கேரக்டருக்கு ஒரு 3 டைமென்ஷன் இருக்குது. அப்புறம் வேறு விதமான லுக்கெல்லாம் இருக்குது. அந்த 3 டைமென்ஷனுக்கும் வந்து டிசைன் பண்ணோம் கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ட்ரெஸ் எப்படி இருக்கணும், ஹேர் எப்படி இருக்கணும், மீசை எப்படி இருக்கணும், தாடி இருக்கணுமா இருக்கக்கூடாதா. ஒன்று மீசையோடு இருக்கும், ஒரு க்ளீன் ஷேவ் இருக்கும், ஒன்று தாடியோடு ஒன்று இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் நிறைய ஹேர் வச்சு ஒன்று இருக்கும். ஸோ 3 லுக்குக்குமே நிறைய இந்த கான்செப்ட் ஆர்ட்லாம் போட்டு ஒர்க் பண்ணி, ஸோ அதுக்கும் அவர் முடி வளர்த்து கட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். மீசையெல்லாம் கூட நாங்கள் கொஞ்சம் வேறு மாதிரிலாம் கட் பண்ணோம். ஓகே. ஸோ அவர் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். லைக் ஸோ அது நல்ல டைம் எடுத்தோம், ஆனால் நல்லா வந்தது. அவருக்கு எல்லாமே பொருந்துது, அதுதான் ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொன்று அவர் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் அந்த ஆர்டிஸ்ட்டே எப்படின்னா அவர் வந்தாருன்னா ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பவர், பயங்கர பவர் உள்ளே வச்சுட்டு அதை வெளில காட்டிக்காமல் ஒரு அப்படி இருக்க அமைதியாக இருக்கிற ஒரு டீசெண்டாக இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தெரியும். ஸோ இவர் எப்போ வெடிப்பார் அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த ராம்சரன் கிட்டே இருக்குது. அது இந்த கேரக்டருக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு IAS ஆஃபீஸர்னும் போது அதுக்கு உண்டான ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ், ஒரு டிக்னிஃபைடான ஒரு லுக்கு, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் வேறு ஒரு டைமென்ஷன் ரொம்ப ரொம்ப ரேஷிங்காக வரனா அதுவும் அவருக்கு பொருந்துது. இன்னொன்று ரொம்ப சிம்பிளாக ஒரு வில்லேஜ் ஒரு ஆசாமி அப்படின்போது அந்த ஃபீலும் அவர் ரொம்ப நல்லா அழகாக பண்ணுறாரு. அது எல்லாமே நல்லா இருக்குது. வந்து ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஐ கேட்சிங்கான ஒரு பர்சனாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ். இன்னும் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் அவரை டான்ஸ் வேறு பிரமாதமாக பண்ணுறாரு. ஸோ அவரை பார்க்குறதுக்கு நிறைய ஆடியன்ஸ் ரெடியாக இருக்காங்கன்னும் போது, நம்ம தமிழ் ஆடியன்ஸே பார்க்கும்போது சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ். சில ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு கிஃப்ட், இந்த கரிஷ்மா மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்குல அதை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். லைக் அவருக்காக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது. ஸோ சிரஞ்சீவி சார் ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது சார். தமிழ் டேரக்டர்ஸ் பற்றி பேசும்போது உங்களை சொன்னார், ரோபோ ரிலீஸ் ஆன டைமில், எந்திரன் ரிலீஸ் ஆன டைமில் நான் ஒரு ஃபங்க்ஷனில் சங்கர் சாரை மீட் பண்ணேன். உங்களோட நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருக்கேன், பட் அது சரியாக அமைஞ்சதுன்னா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாரு. பட் இன்னைக்கு பார்த்தா நீங்கள் அவர் ராம்சரன் சாரை நீங்கள் டேரக்ட் பண்ணி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆமாம். ஸோ சிரஞ்சீவி சார் என்ன சொன்னாங்க? இல்லை, அவர் படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு, அவர் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். லைக் சில சீன்ஸ் எல்லாம் வந்து அவரும் அவங்க ஒய்ஃபும் ராம்சரனுடைய மதரும் வந்து ரொம்ப கண் கலங்கி அழுதாங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் அது. ஆக்சுவலாக வந்து அந்நியன்
முடிச்சுட்டு அவர் சிரஞ்சீவி சாரோட தான் ஒரு படம் நான் சொன்னேன் இல்லையா, நிறைய தெலுங்கு படம் பண்ணணும்னு பிளான் பண்ணோம், செட் ஆகலை அப்படின்னு. அவரை வச்சு பண்ணுற ஐடியாவில் தான் ஒரு பிளான் இருந்தது. ஓகே, அன்னியன் முடிஞ்சிட்டு. ஓகே சார். ஸோ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். லைக் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு போது நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப நாளாக ஒரு தெலுங்கு படம் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து நான் ஸ்ட்ரெயிட் படம் பண்ணாமே அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, அவ்வளோ ரசிக்கிறாங்க நம்ம படத்தை. ஸோ நம்ம அவங்களுக்கு திருப்பி ஏதோ ஒன்று பண்ணணும் அந்த ஆடியன்ஸுக்குன்னு ரொம்ப நாள் மைண்டில் இருந்தது. எனக்கு சிரஞ்சீவி சார் ரொம்ப பிடிக்கும். ஒரு படம் பண்ணணுன்ற ஒரு பிளான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அது செட் ஆகாமல் போயிடுச்சு. அது அதான் நமக்கு எப்போ யாரோட செட் ஆகும் நமக்கு நம்ம கையில் இல்லையா, அதுவாக ஒன்று திரண்டு ஒன்று வரும். சிலது நம்ம வந்து இதுதான் வேணும்னு அடம் பிடிச்சி போவோம். இதுவும் நடக்கும், அதுவும் நடக்கும். நம்ம மேக்கிங் ஸ்டைலாக பார்க்கும்போது இன்னைக்கு பலருக்கும் இன்ஸ்பிரேஷன். அதை நான் சொல்லி தான் தெரியணுன்றது இல்லை. ஸோ இன்னைக்கு இந்தியன் சினிமாவே வந்து திரும்பி பார்க்க வச்ச டேரக்டர் நீங்கள். ராஜமௌலி சார் உங்களை பற்றி பயங்கர காம்ப்ளிமெண்ட்டாக பேசும்போது சோஷியல் மீடியாவில் பயங்கர இதுவாக இருந்தது, நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க. நீங்கள் திருப்பி இன்னைக்கு ராஜமௌலி சாரோட வளர்ச்சியை பற்றி பேசும்போது இது சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தெரிஞ்சுது. ஸோ உங்கள் 2 பேருக்குமான கான்வர்சேஷன் வந்து ஆரம்பத்துலேயும் சரி இப்போவும் சரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசலாம். இல்லை, நான் ரொம்ப சில சந்தர்ப்பங்களில் தான் மீட் பண்ணியிருக்கேன். ஒரு மியூச்சுவல் அட்மிரேஷன் இருக்குது. இப்போ எனக்கும் வந்து ஒரு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, சாலிடான ஒரு படம். அது எவ்வளோ வருஷம் கழித்து பார்த்தாலும் நச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு 3-4 படைப்புகள் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈகா சொல்லலாம், மகதீரா சொல்லலாம், பாகுபலி 1 and 2, RRR சாலிடாக பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படின் போது அவரும் ஒரு இந்திய சினிமாவை வந்து வேற ஒரு தளத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போகிறாரும்போது ஒரு அட்மிரேஷன், ஒரு 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 பிரியம், ஒரு மரியாதைலாம் நமக்கு இருக்குது. அவருக்கும் வந்து என்னுடைய படங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் நம்மளை பார்க்கும்போது நீங்கள் அது பண்ணிங்க சார், இது பண்ணிங்க சார், சிஜியை நீங்கள் தான் வந்து அப்படி சொல்லுவார். ஸோ 2 பேரும் மியூச்சுவல் அட்மிரேஷன். ஓகே, ஏன்னா இந்த 2 பிரம்மாண்டங்களும் சேர்ந்தா என்ன பேசிப்பாங்கன்றது தெரிஞ்சுக்கணுன்றது கொஞ்சம் ஒரு கூடுதலாக பர்சனலாகவும் ஆசையாக இருக்குது சார். அதனால தான் கேட்டேன். இல்லை, இந்த மாதிரி விழாக்களில் தான் நம்ம சந்திச்சுக்கிட்டோம். மற்றபடி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருந்தது. அடுத்த வாட்டி சந்திச்சா என்ன பேசணும்னு சொல்கிறேன். எஜே சூர்யா சார் பற்றி பேசணும். ஸோ ஒரு டேரக்டராக பயங்கரமாக ஷைன் ஆகி இங்கேயும் சரி தெலுங்குலேயும் அவங்க போய் பவன் கல்யாண் சார் வச்சு, மகேஷ் பாபு சார் வச்சு படங்கள்லாம் பண்ணி பயங்கர ஜோனில் இருக்கும்போது அதுக்கப்புறம் நடிக்கணுன்ற ஒரு ஜோன் எடுத்து அவரோட ட்ராவல் இன்னைக்கு பயங்கர பீக்கில் இருக்காரு. அவரோட கால்ஷீட்காக எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்கன்றது தான் டேரக்டர்ஸ் எல்லாரும் இன்டர்வியூஸில் சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுது. அவரோடமே இது முடிச்சுட்டு அங்கே முடிச்சுட்டு இங்கே முடிச்சுட்டாங்கன்னு ஒரு பயங்கரமான பேக்கடான ஒரு பிளானில் இருக்காரு. ரொம்ப டெடிக்கேட்டடான ஆக்டரு. என்னென்னா அவருமே அந்த கேரக்டர் டிசைன் பண்ணுறதுக்குல என்ன மாதிரி இருக்கணும், ஒரு லுக் எப்படி இருக்கணும்லாம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பண்ணோம். அதுக்கும் அவர் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். என்னென்னா ஒரு அதான் நடிப்பு அரக்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட். அவ்வளோ டெடிக்கேஷன் வந்து என்னென்னா ஒரு 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 காட்சி அப்படியே முழுசாக வாங்கிட்டு அதனுடைய ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஒரு 2 வார்த்தைக்கு நடுவில் இருக்கிற கேப்பு அது முதற்கொண்டு முழு எஃபோர்ட் போடுறாரு. எல்லா நோட்டுக்கும் கரெக்டாக வரணும் அப்படின்னு பார்த்து அப்புறம் இது பாடி லாங்குவேஜ். ஸோ இந்த டைலாக் கை எங்கே இருக்கணும், இந்த டைலாக் லுக் எங்கே இருக்கணும், இந்த டைலாக் எப்போ வாய்ஸ் ஏற்றணும், எப்போ இறக்கணும், அவ்வளவு ப்ரிசைஸாக டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணுறாரு. சீன் முன்னாடியே வாங்கிட்டு நீங்கள் எப்படி அது கதை சொல்லும்போது புரிஞ்சுக்கிற மைண்டில் என்ன இருக்குன்ட்டு. அப்புறம் ஃபுல்லாக சீனை படிச்சுட்டு பக்காவாக ரெடியாகி வருவார். மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். சம்டைம் வேறு ஏரியா போகும், இல்லை இப்படி எப்படி எப்படி பண்ணி காமிங்க அப்படி மாதிரி நான் சும்மா ரைட்டாக அப்படி பண்ணி ஓகே டக்குன்னு பிடிச்சிக்குவார். பிடிச்சிட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் பண்ணி வரும். அதான் சொல்கிறேனே, ஈச் அண்ட் எவ்ரி ஒரு 2 வாரத்துக்கு நடுவில் இருக்கிற கேப்பை கூட அவர் யோசித்து நடிக்கிறாருன்னு போது பதகலமாக இருக்கும் ஒரு வர காட்சிகள்லாம் வந்து அப்படின்னு நினைக்கிறேன். லைக் ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு வந்து பெரிய ஸ்ட்ரென்த். அது இந்த கொடுத்த காட்சிகளை வந்து அது எவ்வளவு மேலே கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கொண்டு போயிட்டு இதை விட சிறப்பாக அந்த கதாபாத்திரத்தை வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திடுறாரு. சூப்பர் சார். ஓகே சார். ஸோ நண்பனுக்கும் இதுக்கும் இந்த இடைப்பட்ட காலமே கிட்டத்தட்ட 2012 வந்து நினைக்கிறேன் சார் நண்பன். ஸோ இந்த 12 வருஷத்தில் சாரோட கிராஃபும் பயங்கரமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த த்ரூ அவுட் த ப்ராசஸ் நீங்கள் சொல்கிற விஷயத்தை அவர் கன்சீவ் பண்ணிக்கிட்டதுக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தை அவர் கன்சீவ் பண்ணுறதுக்குமான டிஃப்ரென்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியுதா சார்? இன்னும் கேட்டால் ஒரு அப்போ இருக்கிறத விட இன்னும் ஒரு வெறித்தனமாக இருக்கார். லைக் வந்து இது பெஸ்ட்டை கொடுத்துடணும் அப்படின்னு இப்போ நம்ம மேலே நம்பிக்கை இருக்குது. லைக்கு இவர் எப்படி ஷேப் பண்ணியிருக்கிறாரு இந்த சீனை, அது எப்படி கன்சீவ் பண்ணியிருக்காரு எல்லாமே புரியுது. வந்து
நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விட சிறப்பாகவே அவர் பண்ணிடுறாரு. ஜெயராம் சார். ஜெயராம் சார் என்னங்க அட்டகாசம். வந்து இதில் ஒரு எஸ்ஜே சூர்யாவும் ஜெயராமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். ஃபன்னியாக கொஞ்சம் காமிக்கலான கேரக்டர் தான் ஜெயராம் சார். த்ரூ அவுட்டு நகாசுகள்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அது 2 பேருக்கு உண்டான ஒரு கெமிஸ்ட்ரி பாருங்கள் படத்தில் சூப்பராக இருக்கும். நான் சமுத்திரகனி சார் வந்து இந்தியன் சமயத்தில் அவர் கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, நான் வந்து முன்னாடி உங்களோட படத்துக்கு வந்து நான் ஆடிஷனுக்காக நான் போயிருந்தேன். அப்போ வந்து நான் இதில் பண்ண முடியல. ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நீங்கள் இந்தியனும் சரி கேம் சேஞ்சரும் பண்ணும்போது சரி உங்களுக்காக ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சங்கர் சார் சொன்னது வந்து மாதிரி லைஃப் டைம் மூமெண்ட்டாக இருக்குன்றத பயங்கர நெகிழ்ச்சியாக ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் விஷயங்கள்லாம் நீங்கள் 2 பேரும் பேசும்போது ஷேர் பண்ணிக்கிட்டது உண்டா? இல்லை, அவர் ரொம்ப பிரியமான ஆள். எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவார். டைரக்டர்ஸை மதிக்கிறாரு. அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியுது. ரொம்ப ரொம்ப வாமான பர்சன். என்னென்னா அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா வில்லன்னாலும் வில்லனாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும். பாசிட்டிவ் கேரக்டர்னாலும் யதார்த்தமாக இருக்கும். ஸோ இந்தியன் டூவில் பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷன் இருக்கும். அவர் ஒன்றும் நிஜமாக கெட்டவங்க கிடையாது. அந்த கதாபாத்திரம் அப்படி இருக்கும், அவ்வளோதான். நெகட்டிவ் ஷேடில் காமிச்சாலும் கரெக்டாக இருக்குது, பாசிட்டிவ் ஷேடில் காமிச்சாலும் கரெக்டாக இருக்கணும் போது இந்த மாதிரி கதாபாத்திரங்களுக்கு நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி சமுத்திரகனி சார் மாதிரி பெஸ்ட் ஆக்டரை வந்து கேஸ்ட் பண்ணால் அது இன்னும் அழகாக இருக்குது. திரு பாருங்க. ஆமாம், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சினிமாட்டோகிராஃபரு. அசுர உழைப்பாளி வந்து ரொம்ப நல்லா அழகுபடுத்தியிருக்காரு. சொன்ன மாதிரி இந்த இன்ஃப்ராரெட் ஃபோட்டோகிராஃபி சினிமாட்டோகிராஃபி பண்ணணும். படம் ஆரம்பிக்கும் போது ஒரு டுவேட் சாங் இருக்குது. அது வந்து டுவேட் சாங் வந்து 1000 படத்தில் 10,000 படத்தில் 50,000 பாட்டு, லட்சக்கணக்கான பாட்டு வந்துருச்சு. ஆனால் அது என்ன எப்படி வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படின்னும் போது பொது காதலர்களுடைய மைண்ட் செட்டுக்கு போய் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்போது காதலில் விழுந்த 2 பேருக்கு வந்து டே தெரியாது, நைட் தெரியாது, எல்லாமே வித்தியாசமாக தெரியும். அப்படின்னும் போது அவங்க கண்ணில் வந்து எல்லாமே வித்தியாசமாக தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின் போது கரெக்டாக அந்த இன்ஃப்ராரெட் ஃபோட்டோகிராஃபி வந்து கரெக்டாக உட்காரும். எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். ஓகே. ஸோ அப்படி ஒரு இதில் ஒரு பாட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். சொன்னோடனே எக்ஸைட் ஆகிட்டார். அதே நேரம் இது சார் இது கரெக்டாக பண்ணணும், இல்லாட்டி ஸ்கின் டோன்லாம் அடிக்கும், கண் வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்போது இல்லை சார் நீங்கள் பண்ணிவிடுவீங்க அப்படின்னா அப்போலேருந்து படம் ஆரம்பிப்பு பிகினிங் டாக்ஸ்லேருந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி இது எப்படி அச்சீவ் பண்ணலான்னு டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். வழக்கமான சாங்காக இல்லாமல் வேற ஒரு ஃபீல் தெரியும். தமன் சார், ஏன்னா தெலுங்குல வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு பெரிய படங்கள் வரும்போதும் ஸ்பீக்கர்ஸ் ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி ட்வீட் போடுவார் சார். படம் ரிலீஸ்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி. அதே மாதிரி அந்த அவர் எந்தெந்த படங்களுக்குலாம் வந்து அந்த மாதிரி போடுறாரு, அந்த படம் பயங்கரமான ஒரு தியேட்டர் ஆர்ப்பரிக்கிற மொமெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு. அதோருக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நிறைய படங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கேம் சேஞ்சர்ல அவரோட கான்ட்ரிபியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாய்ஸ் படத்துக்கு ஒரு ஆடிஷனுக்கு வந்த ஒரு ஆர்டிஸ்டா நீங்க அவரை பார்த்துருப்பீங்க. இப்போ உங்க படத்துக்கு மியூசிக் டைரக்டர். அவரோட வளர்ச்சியும் மிகப்பெரிய வளர்ச்சி. ரொம்ப திறமையான பையன். பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ரம் டேலண்ட்டுக்காக தான் ஒரு பாய்ஸ் படத்துலேயே இது பண்ணேன். அப்போவே மியூசிக் இருந்தது. ரொம்ப எனக்கு தெரியாது, அசிஸ்டன்ஸ்லாம் சொல்லுவாங்க, சார் அவர் ட்ரம்மர் இல்லை சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கம்போசர் சார் அப்படின்வாங்க. ஸோ சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஈரம் படத்தில் நம்ம அறிவழகன் வந்து அறிமுகப்படுத்தினாங்க நம்ம ப்ரொடக்ஷனில். ஆமாம். இப்போது பண்ணோடனே அவர் வந்து என்னென்னா இந்த காம்பினேஷன் டைரக்டரோட எதிர்பார்ப்பை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா படத்துக்குமே உழைக்கிறார். ஒவ்வொரு பாட்டும் எவ்வளோ பெரிய ஹிட் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு அதில் தான் எய்ம் பண்ண. இது வந்து அங்கே போகணும், அந்த பாட்டு அவ்வளோ பெரிய ஹிட் ஆகணும், அப்படி தான் உழைக்கிறார் எல்லாத்துக்கும். ஸோ அதே மாதிரி லட்டாக 5 பாட்டு 2 பிட் சாங்கு, ரொம்ப அந்த தொப்புன்னு ஒரு சாங் ரொம்ப வித்தியாசமாக கம்போஸ் பண்ணியிருக்காரு அவர். அந்த மாதிரி அதான் சொன்னேன், லைக் இந்த கதையில் வரக்கூடிய ஒரு டேர்ம் வந்து தொப்பு. நிறைய பேருக்கு புரிஞ்சுது, சில பேருக்கு புரியல. தொப்புங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷனோட சவுண்டு. இப்போ நம்ம சில விஷயங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். உதாரணமாக வந்து ஒரு ஃப்ரெண்டோடையோ இல்லை ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை ஃப்ரெண்டு கூடயோ பசங்களோடையோ யாரோடையோ ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துடும். ஆர்குமெண்ட் வந்து அது ரொம்ப ஹீட்டட் கான்வர்சேஷனாக மாறிடும். யார் எங்கே விடுறதுனே தெரியாமல் போயிடும். இதுக்கு மேலே போய் சண்டை போய் அது பிரிஞ்சு ஒரு 3 நாள் ஒருத்தர் பார்த்துக்காத அளவுக்கு போய்க்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய நடக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்தில் 2 பேரும் வந்து அது முக்கியமா, நீ தானே முக்கியம் எனக்கு
அப்படின்னும் போது இந்த பிரச்சனைலாம் தூக்கி தொப்புன்னு போட்டு போயிட்டே இரு ஓகே அப்படிங்கும் போது அந்த எக்ஸ்பிரஷன் அந்த தொப் அப்படிங்கிறது. ஓகே. இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பீங்க. எவ்வளோ நேரம் இருப்பீங்க? என்ன பிரயோஜனம் இல்லை இருந்தால்? ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் உங்களை விடாது, சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம இழுத்து பிடிச்சி தொப் அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் தான் அந்த தொப்புன்ற அந்த சாங்கு. இந்த சாங்கில் கொண்டு வரணுன்னா ரொம்ப ஒரு புதுமையாக கரெக்டாக ரொம்ப வித்தியாசமாக ஒரு நல்ல அருமையாக ஒன்று பண்ணி அந்த பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆமாம் சார். அது வந்து ஒரு கதையோடு பொருந்தி வரக்கூடிய அந்த ஒரு டேர்ம் தான் அந்த ஒரு தொப் லைக் அந்த வித்தியாசமாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி அந்த லைரானான்னு ஒரு பாட்டு, எனக்கு ஒரு கர்நாடிக் டச்சோட ஒரு பாட்டு வேணும், ஒரு ஃபியூஷன் வேணும் அப்படின் போது, ஏன்னா அதில் இன்ஃப்ராரெட் வருதுன்னும் போது ஸோ அவருடைய சவுண்ட்ஸு டோன்ஸ் எல்லாமே மாற்றிருக்காரு, ரிவர்ஸ் பண்ணியிருக்காரு, வேறு 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 இதமாக மாற்றுறாரு. இது இப்படி இருக்குன்னா அது வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறது சவுண்டு, அது மாதிரி பண்ணி அந்த சாங்கும் ரொம்ப கர்நாடிக் ஃபியூஷனாக இருக்கும் அந்த லைரானா சாங். அப்புறம் அந்த வில்லேஜ் சாங் ஒன்று ரொம்ப சோல்ஃபுல்லாக போட்டிருக்காரு. ரொம்ப அது என்னென்னா தமன் மாஸ் சாங்ஸ் போடுவார், எல்லாருக்கும் தெரியும், நல்ல மெலடி போடுவார் தெரியும். இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. சாங் ஆஃப் த மூவின்ற மாதிரி ரொம்ப அது நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங் நான் பண்ணதே இல்லை இது வரைக்கும். சாங் இருக்கும் ஆனால் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங் இருக்காது. நான் சொன்ன மாதிரி இது போக்கடு, போக்கிரி, தில், தூள், கில்லி இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் ஒரு ஹீரோ பண்ணதில்லையே நான், அது ஒன்று புதுசாக இருக்குன்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் தான் அந்த ராமச்சான் அந்த சாங்கு. அப்புறம் ஜரகண்டின்னு ஒரு சாங் கேட்டிருப்பீங்க நீங்கள். இன்னும் விஷுவலாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம டீம் எல்லாம் சேர்ந்து அந்த அது ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு தான் சொல்லணும் அந்த பாட்டு வந்து. ஏன்னா நான் சொன்னேன் வந்து ஒரு ஊரே செட்டாக போடணும், அந்த ஊருக்குள்ளே ஒரு நடுவில் ஒரு வட்டமாக ஒரு இடம், அங்கே தான் அந்த பாட்டு. ஊரை எப்படி செட்டாக போடுறது அப்படின்போது வேணும் அந்த மாதிரி அப்படின்னோடனே அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அது. ஏன்னா நம்ம இமேஜின் பண்ணாலும் அது ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றது வந்து கஷ்டம் அது. ஸோ ஒரு சாபு ஸ்ரீல் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து நீங்கள் எனக்கு இது கான்செப்ட், ஏன்னா ஒரு ஃப்ளோர் போட்டோம்னா ஹைட் இருக்கும், அதுக்கு மேலே போனால் அந்த ஹைட்டு கேல்குலேஷன்லாம் இருக்குது, எவ்வளோ ஹைட்டு போடணும், மொத்தத்தையும் செட்டு போட முடியாது, காஸ்ட்டும் கட்டுப்படி ஆகாது. அப்படின்னும் போது அது எப்படி பண்ணணும் போது அவர் கான்செப்ட் ஆர்ட்லாம் போட்டு ஒரு ஷேப் பண்ணி கொடுத்தோன்னே அவினாஷ் கொல்லான்னு ஒரு ஆர்ட் டைரக்டர், அவர் வந்து மகாநட்டி படத்துக்கு அவர் தான் ஆர்ட் டைரக்டர், ரொம்ப திறமையான ஒரு ஆர்ட் டைரக்டர், அவர் அதை எக்ஸிக்யூட் பண்ணார். அப்புறம் விஎஃப்எக்ஸ் சைடில் ஸ்ரீனிவாஸ் மோகன், அவர் வந்து ஆனால் விஎஃப்எக்ஸோட ஒரு இது அவங்க சைடும் அதில் ஒரு எஃபர்ட் போட வேண்டிய போட்டுட்டு அவரும் போட்டு, அப்புறம் மனிஷ் மல்ஹோத்ராவோட காஸ்டியூம்ஸ், பிரபுதேவாரோட கோரியோகிராஃபி. பிரபுதேவா எனக்கு இப்போ தான் தெரியும் படம் முடியும் போது ஒரு சம்பளமே வாங்கலன்ட்டு. ஏன் சார்? ஏன்னா அந்த ப்ரொடியூசர் மேலே உள்ள ஒரு அபிமானம், ராம் சரண் மேலே நம்ம கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வந்து நான் டைட்டில் போடும்போது கேட்கல, அவர் தேங்க்ஸ் கார்டில் போடுங்க அதை தான் போட சொல்லியிருக்காரு. வந்து பேமெண்ட் வாங்கணும். உண்மையில் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் ஷூட் பண்ணோம். வந்து அவ்வளோ பேரை வச்சுட்டு அசிஸ்டண்ட்டெல்லாம் வச்சுட்டு பண்ணியிருக்காருன்னு போது ரொம்ப ஐ வாஸ் டச்ட். லைக் அந்த அவருடைய ஒரு உழைப்பு, தமனுடைய கம்போசிஷன், லிரிக் ரைட்டரு, இப்படி இந்த மொத்த டீமும் சேர்ந்து அது ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அந்த சாங்கை. தட்ஸ் வாட் ஐ பிலீவ். இதை நீங்கள் பார்த்து நீங்களும் சொல்லுவீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பார்க்கும்போது ஒரு பிரமிப்பான ஒரு அனுபவம் இருக்குன்னு நம்புகிறேன் சார். உங்கள் படங்கள்னாலே பிரமிப்பு தானே சார்? கண்டிப்பாக சார். சார் இப்போ இந்த சாங் பற்றி பேசினால நீங்கள் சாங் பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல சார், அதை நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் எப்படி அதை அடாப்ட் பண்ணுறீங்க? த்ரூ ப்ராசஸ்லேயே இந்த விஷயத்த நம்ம சாங்கில் சொல்லிடலாம் அப்படின்னா, இல்லை சாங்குன்றது தனியாக ஒர்க் பண்ணுறீங்களா? எப்படி அதை ஒர்க் பண்ணுறீங்க சார்? அது ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போதே அந்த வந்துருங்க, இந்த இடத்துல ஒரு பாட்டு வரணும் அப்படின்னு, இந்த இடம் கேட்கும் ஒரு பாட்டு வைன்ட்டு. அது அன்னிச்சையாக வந்துருச்சு. அது ப்ராக்டிஸில் வந்து அந்த பாட்டு பண்ணும்போது அந்த கதாபாத்திரம் என்ன மாதிரியான கதாபாத்திரம், அது எப்படி கற்பனை செய்யும், அதோட ட்ரீமில் அது எப்படி என்ன ட்ரீம் பண்ணணும்னு அந்த ஸ்கின்னுக்குள்ளே போய் நம்ம யோசிக்கும் போது நமக்கு என்ன வேணுன்றது வந்துடும் சார். இப்போ த்ரூ அவுட் த ப்ராசஸில் இப்போ நீங்கள் தெலுங்கு சினிமா, ஏன்னா அந்த ஊர் படமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸோட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கிறத புரிஞ்சுக்க முடியுது சார். உங்களுக்கு நீங்கள் சினிமா ஆசை வந்ததுலேருந்து, நீங்கள் டைரக்டர் ஆனதுலேருந்து எவ்வளவோ தெலுங்கு படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரி பற்றி உங்களுடைய பார்வை, டாப் 5 அப்படின்னு உங்களுக்கு டக்குன்னு மனசுக்கு நெருக்கமான, டாப் 5 சொல்லக்கூடாது, உங்கள் மனசுக்கு நெருக்கமான தெலுங்கு படங்கள். இல்லை இப்போ நான் சொல்லிட்டேனே, நம்ம இந்த ஒக்கடு தெலுங்கு படம் கே விஸ்வநாத் சாரோட படங்கள். ஓ சூப்பர். கே விஸ்வநாத் சாரோடைய படங்கள், இந்த சலங்கை ஒலி, சங்கராபரணம்லாம் வந்து ரொம்ப
ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு கூட ரொம்ப நாள் ஆசை சங்கராபரணம் மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு ரஹ்மான்ட்ட சொல்லிட்டு இருப்பேன். நம்ம ஒரு படம் பண்ணணும், வா பண்ணலாம் அப்படின்னு. பட் அதுக்கு சரியான ஒரு கதை செட் ஆகலை. ஸோ அந்த படங்கள் நீங்கள் கே. விஸ்வநாத் எல்லா படங்களையும் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று, இந்த படம் தெலுங்கில் எடுத்தாலும் இது எல்லா ஊருக்கும் அப்பீல் ஆகும் படம் தான். ஏன்னா ஒரு ஒரு ஆஃபீஸர்ன்றது எல்லா ஸ்டேட்லேயும் இருக்காங்க, அரசியல்வாதி எல்லா ஸ்டேட்லேயும் இருக்காங்க. அதே மாதிரி அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எமோஷன் காமன், எல்லா ஸ்டேட்டுக்கும் காமன். அதே மாதிரி லவ் எமோஷன் எல்லா ஸ்டேட்டுக்கும் காமன். அப்படின் போது தெலுங்குல எடுத்திருந்தாலும் எல்லா ஆல் ஓவர் த கண்ட்ரி அப்பீல் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம் தான் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் உங்களோட டைமுக்கு. கேம் சேஞ்சர், மிகப்பெரிய அளவில் பிளாக் பஸ்டராக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கீப் என்டர்டெய்னிங், கீப் இன்ஸ்பைரிங் சார். தேங்க்யூ. பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜய் வித்தியாசமான நடிப்பில் வி ஹவுஸ் புரொடக்ஷன் சார்பில் சுரேஷ் காமாட்சி வழங்கும் வணங்கான் திரைப்படம் தைப்பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இன்றே முன்பதிவு செய்யுங்கள்.